ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. a by b equal to 4/5 மற்றும் b by c equal to 15/16 எனில் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b c ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கிறதுல வந்து b எதுவுமே வரல. அப்போ கொடுத்துருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a by b, இன்னொன்று கொடுத்துருக்காங்க b by c. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா b கேன்சல் ஆயிருமா? இது ரெண்டையும் லெஃப்ட் சைடில் பெருக்கும்போது ரைட் சைடில் ரெண்டையும் பெருக்கணும். 4/5 × 15/16. ஒரு நாள் 4, 4 16, 4 5 5, 3 5 15. இது கேன்சல் ஆச்சுன்னா a by c ஈக்குவல் டு 3/4 நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு இது தேவை. அப்போ இது என்ன எழுதலாம்? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இது ரெண்டுலேருந்து c ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆயிரும்? 1 மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் கிடச்சிருமா? இங்கே கீழே அதேமாதிரி எடுத்துட்டிங்கன்னா c ஸ்கொயர் பை c ஸ்கொயர். இந்த c ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா மேலே மைனஸில் இருக்குது, கீழே ப்ளஸில் இருக்குது. இப்போ கீழே தான் கூட இருக்கணும். கீழே கூட இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது, இங்கே ஒரு ஆன்சர், இங்கே ஒன்று இருக்குது. இது இல்லை, கண்டிப்பாக இந்த மூணில் ஏதோ ஒன்று தான். இப்போ இது என்ன ஆகும்? 1 மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9/16. அப்போ இங்கே 9/16, இங்கே 1 + 9/16. இது எல்சிஎம் எடுக்கும்போது என்னாகும்? 16 - 9 7/16. பின்னங்களை இப்போ வகுக்கிறதுக்கு மேலே நான் அதோட தலைகீழால் பெருக்கலாம். இங்கே பெருக்கும்போது என்ன வரும்? 16 + 9 25. 25 கீழே வந்துடும். இந்த கீழே உள்ள 16 மேலே போயிடும். 16 கேன்சல் ஆயிரும். 7/25. இதுதான் ஆன்சர்.